சொல்லலாம். வாசிங்க லூக்கா 21:28 வாசிங்க. இப்ப நீங்க வாசிச்சது 24, இப்ப 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடம் இது எதுவுமே நமக்கு முக்கியமானதல்ல. நம்மை பொறுத்த வரைக்கும் பரலோகம் தான் நமக்கு முக்கியம். நமக்கு கிறிஸ்துவின் வருகை தான் முக்கியம். நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நாம இஸ்ரவேலுக்கும் ஜெபிக்கணும், நாம பாலஸ்தீனர்களுக்கும் ஜெபிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ நமக்கு அடையாளம் என்னன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கிடுச்சு. இயேசு என்ன சொல்றாரு? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. மத்திய 24 என்ன வாசிச்சோம்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதுதான் லூக்கா 21:28 சொல்றாரு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மிக முக்கியமாக வசனம் சொல்லுது, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள்னு வசனம் சொல்லுது. இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். 2004 இருந்து இந்த ஊழியத்தை செய்யும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் மாறும். ஏன்னா சகரியா 12 வச்சு சொன்னோம். நாங்க சொல்ல பைபிள் சொல்லியிருக்கு, அது நடந்துருச்சு. இப்போ திருப்பியும் இந்த இடத்துல ஆலயம் வருவதற்கான யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த இடம் முழுவதும் யூதர்கள் வசம் போகும். அப்படி போகிறத நீங்க நானும் பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்க 2 பேருமே நமக்கு சமணம் தான். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அடையாளம்? இது ஒரு அடையாளமா இருக்குது. என்ன அடையாளம் தான்? புறஜாதியார் கால முடிவுக்கு வந்துடுச்சு. நம்முடைய மீட்பு சமீபமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்முடைய வேலை உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நம்ம ரெடி ஆகணும்னு அர்த்தம். இப்ப ரெடி ஆகிறதுக்கான டைம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இப்ப வேற டைமே இல்ல. இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டோம். இனிமேல் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப அப்படியே விஸ்தாரமாகி ஹவுதிஸ் ஏமன் வரைக்கும் வந்துருச்சா, அடுத்து ஈரான் வரைக்கும் வரும். ஈரான் எங்கேயும் இல்ல, ஈஸ்ட் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, அவ்வளவுதான். ஆல்ரெடி இந்தியா ரஷ்யாவோட சேர்ந்துடுச்சு. சேர்ந்துடுச்சு மீன்ஸ் அவங்களோட கூட கூட்டணியில் இருக்கிறோம். ரஷ்யா ஒருவேளை யுத்தத்துக்கு போனா நாமளும் அவங்களோட கூட போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய. ஆல்மோஸ்ட் எல்லாமே டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான சென்டர் பாயிண்ட்க்கு நாம வந்துட்டோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபம். உலகம் என்ன சொல்லுது, மீடியா என்ன சொல்லுது, அவரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் வேற. அவங்க சொன்னதெல்லாம் நடக்குதோ நடக்காதோ, ஆனா பைபிள் சொன்ன காரியம் துல்லியமாய் நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்கிறது, இனிமேலும் நடக்க போகிறது. எப்பவுமே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல கொண்டு போய் நான் உன்னை நிறுத்துறேன்னா அந்த இடம் எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பெரிய சர்ச்சு, எத்தனை வருஷம் சர்ச்சு, எதையுமே நாங்க கேட்டதில்லை. இங்கேயுமே கேட்டதில்லை. எங்கேயுமே டேட் இருந்தா ஏன் வரோம் அப்படின்னா, ஊழியம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு, உன்னை ஒரு இடத்துல நான் கொண்டு போய் நிறுத்துறேன்னா எனக்குரியவர்கள் அங்கே இருப்பாங்க, அதனாலதான் உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துவேன், நீ அங்க நீ பேசுன்னு தான் சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், இங்க கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாருன்னா வருகையில போக வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் இது உள்ள உட்கார்ந்து இருக்குது. உங்களுக்கு தான் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் நிர்விசாரமான கூட்டம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும். எது சொன்னாலும் காதுல ஏறாது. அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 2018 ஆண்டவர் சொன்னதுதான், கொள்ளை நோய் வரப்போது ரெடியா இருங்கன்னு. அதெல்லாம் நடக்காது. நாங்க வந்துச்சு. இப்போ யுத்தமும் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இனி காலம் செல்லாது. எப்ப வேணாலும் இந்த எசேக்கியேல் 38-39க்கான யுத்தம் உச்ச நிலைமைக்கு போகும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலே மாலையில் நம்ம பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் நிறைவேறிட்டு இருக்கு. சீரியஸா எடுத்துக்கிட்டு இனி ஆயத்தப்படுற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க முடியுமான்னு பாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் இந்த டைம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வேற எதுக்கான டைமும் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற நேரம் ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவை சந்திப்பதற்கான நேரம். இயேசு வரும்போது அவருடைய வருகையில அவரை முகமுகமாய் தரிசிக்கிற கூட்டத்துல நீங்க நானும் இருப்போமா? அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? 7 காரியங்களை செய்யணும். இந்த 7 காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா வருகையில போவது எளிது. ரொம்ப சிம்பிள். 7 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அந்த பாவத்தை மன்னிச்சுட்டா, ரத்தத்தால கழுவிட்டாரு அப்படிங்கிற நிச்சயம் வந்தா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேரு ரட்சணிய சந்தோஷம்னு பேரு. சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு. அது இருக்கா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரட்சிப்புனா என்ன, உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க தானே,
உங்க தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க தானே, தலைமுறை தலைமுறையா சர்ச்சில் இருக்கீங்க தானே, 4 தலைமுறை 5 தலைமுறை 6 தலைமுறை தானே, அதனால ரட்சிப்பு ரொம்ப ஈஸி. சர்ச்சில் மெம்பர் ஆகி சந்தா கட்டி நீங்க தசமா காணிக்க கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். நோ சான்ஸ். சும்மா அதெல்லாம் நீங்க சந்தா கட்டி தசமா காணிக்க கொடுத்து கரெக்டா மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா இடம் கிடைக்கும், கல்லறை இல்ல. நிச்சயமா கொண்டு போய் போச்சிருவோம் இல்லையா? உங்க அடியாருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளணும்னு கண்டிப்பா கொடுத்துருவோம். ஏன்னா இல்லாட்டி கவர்மெண்ட் போச்சிரும். 3 நாளைக்கு மேல உங்களெல்லாம் வச்சுக்க முடியாது, கொண்டு போய் போச்சிருவாங்க. மேட்டர் ஓவர். அதனால நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு கல்லறையில இடம் கொடுக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு இருக்கு அதிகாரம். நாங்களே சொன்னாலும் பரலோகம் கேட்காது. ஏன்னா நீங்க யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு போய் குழிக்குள்ள படுத்திருக்கீங்கன்னு பரலோகம் தெரியும். நீங்க ஆயத்தப்பட்டதான் போக முடியும். நீங்க ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீங்களான்னு உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பாவத்துக்கு அவங்க தான் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும், கழுவப்படணும். உங்க தாத்தாவுடைய ரட்சிப்பு உங்களுக்கு வராது அப்படின்னா உங்க தாத்தாவுடைய சாபமும் உங்களுக்கு வரும். பரவாயில்லையா? வேணாம்ல, அவருடைய போட்டோம். உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கே வரட்டும். முழங்கால் போட்டு அதெல்லாம் பழைய ஏற்பாடு, தலைமுறை தலைமுறையாக அதெல்லாம் பறந்துலாம். புதிய ஏற்பாட்டுல நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டோம். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டீங்கன்னா முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் பாஸ். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அந்த ஞானஸ்நானம் தான் பைபிள் சொல்லுது. மற்ற ஞானஸ்நானங்கள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆனா பைபிள் படி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தெரியும், தண்ணீர்ல மூழ்கி தான் என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். எப்ப ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். அந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அது எடுத்தாதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. பாப்டிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பாப்டிசோங்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்துச்சு. பாப்டிசோ என்றால் தண்ணீரில் மூழ்குதல் அர்த்தம். இதெல்லாத்துக்கும் விட ஒரே வசனத்துல முடிச்சிடலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களான்னு பாத்துங்க. 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். கன்ஃபார்மா பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஒரு கூட்டம் இல்லம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க சபைக்கு வரும்போதே ஆவியானவர் உங்களோட தான் இருக்கிறாரு, அவர் தானே உங்களை சபைக்குள்ள நடத்தினாரு, அது என்ன தனியா அபிஷேகம் அப்படிம்பாங்க. யோசித்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு திருப்பி சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஊழியம் பண்ணாங்க. போய் 2 பேரா போனாங்க, பிசாசுகள் துரத்துனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். அதான் வசனம் தெளிவா சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இது 3வது. 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அதான் நேத்து பார்த்தோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். மாறுபாடான சந்ததி, உலகம் கடைசி காலம், எவனை விடுங்கலாமா என்று பிசாசு என்ன செய்யறான்? வகை தேடி சுத்தி திரியிறான். முந்தியெல்லாம் பிசாசு வெளியே இருந்துச்சு, வெளியே இருந்து உள்ள இருக்கிறவங்க நீங்க பாத்திருப்பீங்க, பாம்பு தோட்டத்துக்குள்ள என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. சிங்கம் கரடி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனா உன்னத பாட்டு சொல்லுது, நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, அதை நாசம் பண்ற குழி நரிகள் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு உள்ளே இருக்குது. வசனம் சொல்லுது, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். கடைசி காலத்துல சபைக்கு உள்ளேயே நிறைய அருவருப்பான காரியத்தை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். முந்தி சினிமாக்காரன் தான் ஆடினா, இப்ப எல்லாமே ஆடுறான். சினிமாக்காரனை விட மோசமா ஆடுறான். இவெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் தரிக்கிறவன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஆடுறவன் கேட்பான் என்ன தப்புன்னு. அவன் இன்னைக்கு ஏத்த மாதிரி ஆடுறான். அவனுக்கு அப்பா ஊழியத்துல இருந்தாரு, அவர் அன்னைக்கு ஏத்த மாதிரி ஆடி இருப்பாரு. அவங்க தாத்தா ஊழியத்துல இருந்திருப்பாரு, அவர் அன்னைக்கு ஏத்த மாதிரி ஆடி இருப்பாரு. உங்களுக்கும் சொல்றேன், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறது இல்ல சபை. சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாததுதான் சபை. சபைக்குள்ள மாற்றம் கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்ப நீங்க ஏன் லைட் போட்டீங்க, ஏன் ஃபேன் போட்டீங்க, ஏன் ஸ்பீக்கர் போட்டீங்க, இதெல்லாம் உள்ள கொண்டு வரலையா, மாடர்னைஸ் பண்ணலையான்னு. இப்பவும் சொல்றேன், ஒரு காலத்துல தோல் சுருள்ல எழுதணும் வேதத்தை, அதுக்கு முன்னாடி கற்பலகைகள்ல எழுதணும் வேதத்தை, அதுக்கப்புறம் புஸ்தகத்துல எழுதணும் பைபிள, இப்ப டிஜிட்டல் காத்துல எழுதுறோம். இது மாடர்னைஸ்ட் ஆயிருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா
கல்லுல இருந்ததும், தோலுல இருந்ததும், புஸ்தகத்துல இருந்ததும், காத்துல இருக்கிறது அத்தனையும் ஒரே வசனம் தான். வசனத்துல மாற்றம் கிடையாது. எழுதுற மோடு மாறும், வசனம் மாறாது. இப்போ சொல்றேன், காலங்கள் மாறும், கர்த்தர் மாற மாட்டாரு. வசனம் மாறாது, வேதம் மாறவே மாறாது. இவன் வேதத்தை உங்களுக்கு தப்பா போதிக்கிறான், உங்களை தப்பான வழியில நடத்துறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நோவா காலத்துல இருந்த மிகப்பெரிய பாவத்துல ஒண்ணு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவரோடு கூட பெண் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியக்காரங்க நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. உங்க வாலிப பசங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கொள்ளுங்க. அவங்க அந்த ஆட்டத்துக்கு பின்னாடி, ஓட்டத்துக்கு பின்னாடி, குதிக்கிறதுக்கு பின்னாடி, அவங்க அந்த சினிமாக்கார மாதிரி பண்றதுக்கு பின்னாடி ஜாலியா போறாங்க. முடிவு மரணம், முடிவு மரணம். ஆடுறவன் ஓடுறவன் ஒரு நாள் காணாம போயிடுவான். திருப்பி சொல்றேன், வசனம் மட்டும்தான் நிக்கும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. உங்க பிள்ளைகளை வசனம் உள்ள இடத்துக்கு அனுப்புங்க, சபைக்கு அனுப்புங்க. அங்க இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு அனுப்பாதீங்க. ஏன் சொல்றேன்? என்டர்டைன்மெண்ட் never become a Christian religion. It's not a spirituality. சபை ரிலிஜியஸ் சைட் கிடையாது, சபை என்டர்டைன்மெண்ட் சைட் கிடையாது. சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைட், மறுரூபமாக்குகிற இடம், பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். இது களியாட்டம் பண்ணுகிற இடம் கிடையாது. நீ களியாட்டம் பண்ணினா ஆடுற நேரம் சந்தோஷமா இருக்கும், ஆனால் உன் ஆத்துமா அதுல திருப்தி ஆகாது. சினிமால திருப்தி ஆகல, டிராமால திருப்தி ஆகல, வேற எங்கேயுமே திருப்தி ஆகாம தான் நம்ம ஆத்மா கர்த்தரை சந்திச்சுச்சு. அதனாலதான் அவருக்கு பேரு ஆத்மா மனவாள. இப்ப திருப்பி அதே சினிமாக்கும் அதே இதுக்கும் வேறொரு முலாம் பூசி பிசாசு உள்ள கொண்டாராம். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியில இருந்து நீங்க எதையுமே கொண்டு போக மாட்டீங்க. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அது மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. நீங்க இது வரைக்கும் மரணத்தை பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு யாருக்கும் எதையுமே இந்த உலகம் என்ன செய்யல, கொடுத்து அனுப்பவே இல்லை. ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டு அனுப்புவான். 500 புடவை இருந்தாலும் ஒரு புடவை தான் போட போறான். 30 சட்டை இருந்தாலும் ஒரு சட்டையை தான் போட போறான். அதுக்கு மேல 2வது சட்டை போட போறது இல்ல. ஏதோ இருக்கிறத நல்லதை கூட போட்டு அனுப்புவான், ஆனா வச்சிருக்கிற கோல்டு மொத்தத்தையும் கழட்டிடுவான். அதே மாதிரி கவரிங்க போட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். நீங்க ஒண்ணு உங்க கையில போட்டுக்கிற மோதிரத்தையும் வெட்டி எடுத்துருவான். வரலன்னா கையை வெட்டிட்டு மோதிரத்தை எடுத்துருவான். எப்படியும் எடுத்துருவான். ஒண்ணுத்த கூட உங்களை வச்சு என்ன செய்ய போறதில்ல, அனுப்ப போறதில்ல. ஆனா நீங்க போற இடத்துக்கு உங்களால கொண்டு போக முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கிற ஆத்மாக்கள். அது உங்களோடு கூட பரலோகத்துல வந்து நிற்கும். உங்கள் கணக்கில் கர்த்தர் வைத்துக் கொள்வார். எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 6வது, இயேசு வருகிறார் என்பதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இந்த கூட்டம் நடத்துற நாள்கள்ல மட்டும் விசுவாசிக்க கூடாது. ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் செய்தி கேட்கும்போது மட்டும் விசுவாசிக்க கூடாது. படுக்க போகும்போது எந்திரிக்கும் போகும்போது நம்ம ஜெபம் ஒன்னா தான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ள. ஏன்னா அது ஒண்ணுதான் நமக்கு டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் உலகம் மிக மோசமான இடத்துக்கு போக போகிறது. இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களா இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் சொல்லுது. வருகைக்கு காத்திருக்கிற கூட்டம் தான். அதனால்தான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்கிற கூட்டம் தான் வருகையில போகும். கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா.